பிக் பாஸ் வீட்ல இந்த லவ்லாம் உண்மையாலே கன்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா? இல்லை உண்மையாலே ஃபீல் பண்ணுறாங்களா? அப்படிங்கிறது நமக்கு இதுவரையும் ஒரு புரியாத புதிர் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்தமாரி காதல் கன்டென்ட் குடுத்து உண்மையாலே வாழ்க்கையில யாராவது இணைந்திருக்காங்கன்னா, அமீர், பாவனி இவங்க இணைஞ்சிருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துருக்கோம் நிஜ வாழ்க்கையிலேயே. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதிக்கு ஒரு பிரச்சனைங்க. அரோரா அந்த வீட்ல இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கமருதீனோட ஃப்ரெண்டுங்கிற போர்வையில ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல. இத ரம்யா ஜோ கிட்ட அவங்க வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா ஜோ அட்வைஸ் குடுக்குறாங்க. "பாரு, இதெல்லாம் நீ எமோஷனலா நீ இதுக்கு பின்னாடி போனீன்னா, உன்னுடைய கேம் போயிடும். உனக்கு நல்லா தெரியுதா? இப்போ கொஞ்ச நாளாவே நீ கமருதீன நெனச்சு ரொம்ப உருகுற. ஆனா, ஆரம்பத்தில நமக்கு எல்லாமே குடுப்பாங்க. ஒரு கட்டத்தில நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சா, அவங்க கொஞ்சம் விலகி போவாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. இத நீ உன் வாழ்க்கைக்கு அலோவ் பண்ணாத. இன்னொன்னு இந்த வீட்ட விட்டு வெளியேறியதுக்கு பிறகு உண்மையாலே நீ ஆசைப்பட்டீன்னா கேட்டு பாரு. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு? ஏன்னா இங்க கேமரா இருக்கு, மைக் இருக்கு. வெளி உலகத்தில அதெல்லாம் இல்ல. அங்க உருவாகுறது தான் உண்மையான நேசம்." அப்படிங்கிற மாரி ரம்யா ஜோ ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. அதுக்கு பார்வதி எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு உனக்கு அரோரா கூட கமருதீன் இருக்கிறது உனக்கு புடிக்கல. அது உண்மதான். நம்ம யார் மேல நேசம் வைக்கும்போது, அவங்க இன்னொருத்தவங்க கூட இருக்கும்போது, அது கண்டிப்பாவே ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, "நீ என்னதான் மாடர்ன் பொண்ணு நான் சென்னை கேர்ள் மாரி வாழ்றேன்" அப்படின்னு சொன்னாலும், நீ சுத்த மதுரைக்காரியா தான் இருக்க. அதுதான் உன்னுடைய கேரக்டரா இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும்னு ஆசைப்படுற. அந்த மாரி பல அட்வைஸ ரம்யா ஜோ குடுக்குறாங்க. இல்ல சென்னை பொண்ணுன்னு சொன்னாங்களே, எனக்கு அங்க தான் ஒரு நெருடலு. எனிவே அதற்கு அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்த அமித் பார்கவ்ட்டயும் டிஸ்கஸ் பண்றாங்க. "எனக்கு அரோரா பண்றது புடிக்கல" அப்படின்னு. அமித் பார்கவும் அதே அட்வைஸ் தான் குடுக்குறாரு. "பாரு, யூ கான்சன்ட்ரேட் இன் யுவர் கேம்." உண்மையாலே பார்வதி கமருதீன விரும்புறாங்களா? அப்படிங்கிற சந்தேகம் இப்ப எழுது. ஏன்னா, ஆரம்பத்தில ஒரு நாயாக பயன்படுத்துவேன்னு சொல்லியிருந்தாங்க.